இங்கிருந்து எப்பதாண்டா கூட்டிட்டு போவ? இந்த நேரத்துல கேக்குற கேள்வி அடையுது. வர நேரம்லாம் நீ இந்த வேலை மட்டும்தான் பாக்குற. வேற எப்ப கேட்க சொல்ற? இன்னைக்கு இந்த ஊரை விட்டு நம்ம 2 பேரும் கிளம்புறோம். ஓகேவா? நிஜமாவா சொல்ற? ரவி, நம்மள யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்கல்ல? யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் பக்காவா பிளான் பண்ணிட்டேன். நீ ஒன்றும் பயப்படாத. எனக்கு பயம்லாம் இல்ல. அந்த ஆளை நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. இவ்வளவு பாவம் பாக்குறவ அப்புறம் என்ன மயத்துக்கு ஏன் கூட சுத்திட்டு இருக்க? அவனை கட்டிக்கிட்டே அழுவ வேண்டியதானே? அதுக்கு நீ இப்படியா புடிச்சு தள்ளி விடுவ? இரும்பு கணக்கா? உன் மேல எந்த ஆசையும் இல்லாம தான் இவ்ளோ ரிஸ்க் எடுப்பேனா? எப்படா அந்த நரகத்துல இருந்து நான் போவேனோன்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் அந்த ஆளு கூட இருக்கிறப்பெல்லாம் உன் கூட வாழ போற அந்த வாழ்க்கையை தான் நினைச்சிட்டு இருக்கேன் நானு. நீ, நான், நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பம். ரவி, எல்லாம் சரியா நடக்கும்ல? அது எப்போ கைக்கு வரும்? ஹே, சொல்லு சொல்லுன்றல. நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கைக்கு வந்துடும். ஆமா, அந்த கிழவியை பார்த்து மருந்து வாங்கிட்டியா? என்ன சொன்ன அந்த கிழவி? ஐயா லூசு, இன்னும் நீ அதை மறக்கலையா? கிழவி கிட்ட மருந்து வாங்கி அதை சாப்பிட்டு அது உள்ள போய் அதோட வேலையெல்லாம் சரியா பார்த்து எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரவி, நான் இப்போ முழுசா உனக்கு தான். நிஜமா சொல்ற? அந்த கிழவிதான் ரொம்ப நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுச்சு. ஐயோ, எப்படி சமாளிச்ச? ஒன்னும் டவுட் வரலையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சிட்டேன். சரி, ஓகே, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ ரெடியா இரு, நான் கால் பண்றேன். பார்த்து சேஃபாவா? குமாரே,
குமார், ரவி பேக் இன்னும் வரலையடா? கால் பண்ணீங்களா? சுவிட்ச் ஆஃப் ஒன்று வருது. சாயங்காலம் டெலிவரி கொடுக்கணும்டா. டேய். என்னண்ணே, அக்கா இப்பெல்லாம் சாப்பாடு கொண்டு வரதில்ல போல கடைக்கு? வீட்டில் 3 மாதம் முழுகாமல் இருக்காங்க. அவங்களே கஷ்டப்பட்டுன்னு தான். அப்படியா? ஆமாண்ணே. சரி சரி சரி, நான் சாப்பிட போகிறேன். உனக்கு எதாவது வாங்கிட்டு வரவா? இல்லைண்ணே, வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிண்ணா, நீ பார்த்து போயிட்டு வா. சரிண்ணே. இந்த வீடு தான் விஜயலாலம். இந்த விஜயலாலம். ஒத்த மயிறு, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ என்ன சிலுக்கு பாட்டு கேட்டு நட்டமா உட்காந்துட்டு வர? டேய், நீ அவனு தான் கோட் ரோட்டமா சுத்திட்டு இருந்தீங்க. இது என்ன உங்க பிளானா? ஒழுங்கு மரியாதையே சொல்லிரு. குமாரு, நீ ரவியான சந்தேகப்படு, என்ன சந்தேகப்படாத. சும்மா என்ன பண்ணா நீ நம்புவா? என் தலைவி சில்க்கு மேல சத்தியம் பண்ணவா? சொல்லு, இல்ல கார் முன்னாடி படுக்கவா? காரை விட்டு ஏத்து, ரத்தம் வருமே தவிர துரோகங்கிற வார்த்தை வராது. பாத்துக்க வேளாண் குமாரு. இருடா, அவனை பிடிச்சிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். வெளியே கிளம்பிட்டு இருக்கியா? நான் வேணா ட்ராப் பண்ணவா? வயிற்றுல குழந்தை இருக்குது. பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. டேய் குமார், சொல்லுண்ணா. என்னடாச்சு? பணம் கைக்கு வந்துச்சாடா? இன்னும் கிடைக்கல. டேய் குமார், பணம் இன்னைக்கு கட்டணும்டா. கட்டலன்னு வச்சுக்கோ, நம்மள சுத்து போட்டுருவானுங்க. அவனை விடாதடா. எங்க பார்த்தாலும் சரி, வெட்டி போட்டு பணத்தோட வா. ஆக வேண்டியதை நம்ம பார்த்துக்கலாம். மாயா, நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டியா? நான் வந்துட்டே இருக்கேன். ரவி, நீ நேரா வீட்டுக்கு வா, அப்புறம் போலாம். ஏய், என்ன விளையாடுறியா? ரவி, நீ வீட்டுக்கு வா, கொஞ்சம் பேசணும். வெளியே முதல்ல கிளம்பி வாடி. டேய் டேய், நிறுத்துடா நிறுத்துறான்றல.
என்ன தாய் கிழவி எப்படி இருக்கீங்க? டேய் நான் இருக்கிறது இருக்கட்டும், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? புரியல. ஏண்டா அவன் இந்த காலத்துல குழந்தை இல்லைன்னு கோயிலும் ஹாஸ்பிட்டலுமா சுத்துறாங்க, நீ உடம்புல தெம்பு இருக்க மிதப்புல கருவை கழிச்சிட்டு சுத்துற. என்னது? என்ன பட்டு சொல்ற? கரு கலைஞ்சிருச்சா? டேய் நடிக்காதடா, நீ வர சங்கடப்பட்டுட்டு தானே அவன் பொண்டாட்டி வந்து மருந்து வாங்கிட்டு போனா, அப்படியே தெரியாத மாதிரி கேக்குற. மாயங்கள் வீட்டுக்கு அடிக்கடி மேட்டு பண்ண போனேன். போடா போய் வீட்டுல பாரு. என்ன உங்க வீட்டுக்கு ஆளு புதுசா வந்து போயிட்டு இருக்குது? வயிற்றுல குழந்தை இருக்குது, பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. ஏய் ஏய், என்ன இங்க வர சொன்ன? இருடா. கிளம்பி வந்திருந்தா அப்படியே போயிருந்துருக்கலாம்ல. இதை வச்சுட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது மாயா. ரெடி தானே? வா. ஹே நில்லு ரவி, போலாம். கொஞ்ச நேரம் இருடா. ஐயோ, மாயா சொன்னா உனக்கு புரியாது. இது அவ்வளவும் ஹவாலா பணம். இந்நேரம் என்ன தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. சொன்னா புரிஞ்சிக்க. வா கிளம்பலாம். ரவி ஒரு நிமிஷம் இருடாங்கறல்ல. மாயா இந்த நேரத்துல மாயா சொன்னா கேட்க மாட்டியா? மாயா கிளம்பலாம் மாயா. இன்னும் எவ்வளவு நேரம் என் கழுத்தை பிடிச்சி இருக்கிட்டு இருப்ப? உனக்கு ரொம்ப நேரம் இல்ல. குத்துனது ஊசியா இருந்தாலும் அதுல தடவுன விஷம் ரொம்ப பவர்ஃபுல்லா. உன் கூட நான் படுத்தது இதுக்கு தான், உன் கூட வாழ்றதுக்காக இல்ல. போயிட்டு வாடா என் கள்ள புருஷா.
ஏய் எங்கடா ஒழுங்கா சொல்றா. இந்த திருவள்ளியா தானே போகணும். ஏய் காஜி நல்லா தெரியுமாடா இதான் வீடா? இங்க தானே அவன் டெய்லி மேட்ரு பண்ண வருவான். டேய் கோத்தா கரெக்டா சொல்லு இல்ல அண்ணே நம்ம அப்பாண்ணே. டேய் காஜி இங்க இருந்து கிளம்புடா. பணத்தை யாருன்னு எடுத்துட்டு போயிருப்பா. போ 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 வேகமா போ. யார் பாட்டி? இல்ல இந்த மாயாவை பார்க்க. மாயாங்கிறவங்க யாரும் இல்ல. நான் வந்தா சீன் சுதா பெரிய பேக். பெரிய பேக்கா? பெரிய பேக். டேய் வந்து ஏறுடா டேய் காஜி. பேக் எடுத்துட்டு போய் போனா போலாம். வீட்டில் 3 மாதம் முழுகாமல் இருக்காங்க. அவங்களே கஷ்டப்படணும் வேண்டாம். நீ உடம்புல தெம்பு இருக்க மதப்புல கருவை கழிச்சு சுத்துற. கலைஞ்சிருச்சு. எப்படா அந்த நரகத்துல இருந்து நான் போவேனோன்னு இருக்கு. கையில மாட்டுட்டோம். சதைக்கிறான். இங்கே தானே போயிருப்பா. நம்ம நைட்டு முழுக்க தேடிக்கிட்டே இருக்கோம். கண்டே பிடிக்க முடியலண்ணே அவளை. தங்கச்சி பணம்னு உடனே இந்த பாசம் எல்லாம் பறந்து போயிடுச்சு பத்தியா. பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா பகவான் கழுத்தை அறுக்க கூட தெரிஞ்சவனுக்கு பேரு தான் மனுஷன். கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை